கஸ்தூரி. குட் மார்னிங். அப்பா உங்க கதையெல்லாம் சொன்னாரு. கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பாவம் நீங்க பழைய ஞாபகங்களை எல்லாம் தொலைச்சிட்டு நிக்கிறது ரொம்ப பெரிய கொடுமை. இத்தனை நாள் எப்படி வாழ்ந்தோம், இனி எதை நோக்கி போறது? இது எதுவுமே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நிக்கிறீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணா ஒருவேளை உங்க கடந்த காலம் ஞாபகம் வரலாங்கிறது ஒரு விதத்துல உண்மைதான். பை காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சொல்லி கொடுத்த அதே ஆழ்நிலை தியானம் தான் நானும் கத்துக்கிட்டேன். நான் மத்தவங்களுக்கு டீச்சரா இருந்து சொல்லி கொடுத்ததும் இததான். இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவதான் நான் வந்திருக்கேன். இப்ப மெடிடேஷன் ஆரம்பிக்கலாமா? வாங்க. முதல்ல இறை வணக்கம். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குன சக்தியை ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க கவனத்தை புருவ மத்தியில வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சாரணம் பண்ணுங்க. உங்க கவனம் மந்திரத்து மேலையும் புருவத்து மத்தியிலையும் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல உங்களால உங்களுக்குள்ள மெல்ல மெல்ல போக முடியும். என்ன போறீங்க தானே? இப்ப மெதுவா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் யாரு? இதுக்கு முன்னால நான் எங்க இருந்தேன்? என் வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு? தேடுங்க. மெதுவா தேடி கண்டுபிடிக்க பாருங்க. என்னாச்சு? ஏன் மெடிடேஷனை பாதியிலே விட்டுட்டீங்க? ஏதாவது ஞாபகம் வந்ததா? நான் எப்ப மெடிடேஷன் பண்ண உட்கார்ந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெரிய மலை உச்சி, அதுல இருந்து நான் கீழே விடுறேன். என்னை யாராவது தள்ளி விடுறாங்களா இல்ல நானே விடுறேன்னு தெரியல. ஆனா எப்ப பார்த்தாலும் திரும்ப திரும்ப இதேதான் ஞாபகத்துக்கு வருது. சரி, ஓகே ஓகே. அதுக்காக நீங்க மனம் தளர்ந்துட வேணாம். இது ஒரு போராட்டம். நீங்க மட்டுமே சம்பந்தப்பட்ட போராட்டம். இது உங்களுக்காக நடத்துற போராட்டம். நம்பிக்கை போச்சுன்னா அப்புறம் ஜெயிக்கிறது கஷ்டம். என்னங்க, வாழ்க்கையில எல்லாருக்கும் தான் போராட்டம் இருக்கும். ஆனா எனக்கு, நான் யாரு, என் பேர் என்ன, என் ஊர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதே போராட்டமா இருக்குங்களே. என்னம்மா ரெண்டு பேரும் மெடிடேஷன் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி மௌனமா நின்னுகிட்டு இருக்கீங்க? மெடிடேஷன்ல இது ஒரு மாதிரியான பயிற்சியா என்ன? அது இல்லப்பா, அவர் மெடிடேஷன்ல உட்கார்ந்தாரு. ஆனா பாவம் அவரால கண்டினியூ பண்ண முடியல.
அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி, எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றிங்கிறது ஒரே நாள்ல கிடைச்சிடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு முதல்ல ஒரு அடையாளம் வேணும், பேர் வேணும். வந்த உடனே அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன பேர் வைக்கலாம்? அம்மா, அவருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீயே சொல்லுமா. என்ன கேட்டா நான் என்ன பெரிய அரசியல் தலைவரா பேர் வைக்கிறதுக்கு? நீங்களே இவருக்கு ஒரு பேர் வைங்கப்பா. என்ன பேர் வைக்கிறது? சூர்யா.